கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவத்தை தரும் தாயுமானவர் பூஜை. பொதுவாக பிரசவ காலம் என்பது பெண்களுக்கு ஒரு மறுபிறவியை தரும் காலமாகும். இப்படிப்பட்ட பிரசவத்தை இயற்கையான முறையில் பெண்கள் குழந்தைகளை பெற தாயுமானவர் பூஜை ஸ்ரீ நித்தியஸ்வரபி சந்தனமலை சாய்பாபா ஆலயத்தில் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ரன் குருஜி அவர்களின் பல வருட அனுபவத்தினால் செய்யப்படுகிறது. பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமாகவும் நல்ல புத்தி கூர்மையுடனும் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்ற குழந்தையாக இருக்க இப்படிப்பட்ட தாயுமானவர் பூஜை சிறப்பான பூஜையாக கருதப்படுகிறது. உலகமெல்லாம் படியளக்கும் ஆதிசிவனே தாயுமானவர் அவதாரம் எடுத்து பெண்களுக்கு பிரசவ காலத்தில் நல்ல விதமாக குழந்தையை பெற்றெடுக்க அவருடைய கருணை மழையை அளிக்கின்றார் என்ற நம்பிக்கையில் இப்படிப்பட்ட பூஜைகள் நடத்தப்படுகிறது. தாயுமானவர் பூஜை செய்யப்படுவதற்கு ஒரு வரலாற்று கதையும் உண்டு. வணிகன் ஒருவன் தன்னுடைய மனைவியின் பிரசவத்திற்கு அவளுடைய அம்மாவை வீட்டிற்கு அழைத்தான். அந்த பெண்ணுடைய தாயும் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் சூறைக்காற்றுடன் மழை பெய்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவள் காவிரி ஆற்றை கடக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தாள். தன்னுடைய மகள் நல்லவிதமாக குழந்தை பெற்றெடுக்க வேண்டும், அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி அவள் வேண்டிக் கொண்டதாகவும், சிவபெருமானே அந்த பெண்ணுடைய தாய் வடிவம் எடுத்து அவளுக்கு பிரசவம் பார்த்ததாக ஒரு வரலாறு இருக்கின்றது. இப்படி சிவபெருமானே தாயின் வடிவம் எடுத்ததால் தாயுமானவர் பூஜை என்ற பெயரும் வந்தது. பொதுவாக பிறக்கின்ற குழந்தைகள் குறைப்பிரசவத்தில் பிறக்காமல் நல்ல ஆரோக்கியத்துடனும் அறிவு கூர்மையுடனும் பிறப்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தை யோகம் பெற்ற குழந்தையாகவும் ஐஸ்வர்யம் நிறைந்த குழந்தையாகவும் இருந்தால்தான் அந்த குடும்பத்திற்கு பலவிதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். இந்த தாயுமானவர் பூஜை செய்யப்படுவதால் பிறக்கின்ற குழந்தைகள் லக்ஷ்மி கடாட்சியம் பெற்ற குழந்தையாகவும் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை பெற்று சிவபெருமானே பிறந்து வந்ததற்கு சமமான ஒரு குழந்தையாகவும் இது கருதப்படும். அப்படி இந்த பூலோகத்தில் பிறக்கின்ற சிவபெருமானின் ஆசீர்வாதம் பெற்ற குழந்தைகளால்தான் இந்த உலகில் பேரும் புகழையும் சமூகத்தில் நல்லதொரு அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும். இதற்கு தாயுமானவர் பூஜை மிகவும் உதவியாக இருக்கும் என்பது இங்கு வரும் பக்தர்கள் பலருடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. இப்படி தாயுமானவர் பூஜை செய்து பிறந்த குழந்தைகள் இன்றும் நல்ல நிலைமையில் இருப்பது இதற்கு ஒரு சான்றாக திகழ்கிறது. இப்படிப்பட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இடமாக ஸ்ரீ நித்தியஸ்வரபி சந்தனமலை சாய்பாபா ஆலயம் திகழ்வது மற்றும் ஒரு ஆச்சரியமாக விளங்குகிறது. நிறைய டிவி சீரியல் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. சந்தனமலை சாய்பாபா கோயிலில் நூற்றுக்கணக்கான அதிசயங்கள் நடந்திருக்கு. நிறைய மிராக்கிள்ஸ் நடந்த கோயில் தான். இதெல்லாமே உலக புகழ் பெற்றது தான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவருடைய மிராக்கிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. நீங்கள் பார்க்குறது மட்டுமல்ல, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சாய்9 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோட் மப்பேடு அருகில் அமைந்துள்ளதுதான் ஸ்ரீ சந்தனமலை சாய்பாபா ஆலயம். எண் 22, ஸ்ரீ சரஸ்வதி தெரு, விக்னேஷ் காலனி, புத்தூர் கிராமம், மப்பேடு, சென்னை 600126. செல் 8682000033.